சார் நான் பார்ட்டி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் கராரான ஆளா இருக்காரு. ஐ நோ நீங்க தான் அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும். இதுக்கு மேல என்னால இறங்கி வர முடியாது. இல்ல சார் நான் பாத்துக்கிறேன். உடனே நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். நீங்க அதே ஹோட்டல்ல தானே தங்கி இருக்கீங்க? the very same hotel, the very same room. நான் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு ஈவினிங் ஃபோன் பண்றேன். ஓகே. பை தி பை கங்கா, இந்த saree உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஒரு 10,000 இருக்குமா? No sir, it's just 500. Unbelievable. சான்ஸே இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார், 500 தான். கிரேட். நான் நினைக்கிறேன் நீங்க கட்டியிருக்கனால தான் இவ்வளவு வேல்யூ தெரியுதோ. Thanks for your compliment. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? இல்லையே, தேங்க்ஸோட சேர்த்து அழகா ஒரு ஸ்மைல் பண்ணேனே. You are a smart girl, but it really suits you. Thank you sir. Bye. Bye. Hello? Yeah. Yes. ஆமா, அபி வரலையா? ஆர்கிடெக்டை பார்க்கறதுக்காக அவங்க வெளில போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் போய் சைட்டை பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஓகே வாங்க. உங்க கூட பேசிட்டு இருந்தாரு. அவர் யாரு? அவரு ஒரு பெரிய பிசினஸ்மேன், NRI. அவரு சம்பந்தப்பட்ட வேலைகளை அப்பப்ப நான் முடிச்சு கொடுத்து சில்லற பாப்பேன். பார்ட் டைம் பிசினஸ். ஏன் தொல்காப்பியன் அவரை பத்தி விசாரிக்கிறீங்க? சும்மா ஒரு அக்கறை தான். என்ன அக்கறை? இல்ல பொண்ணு இல்ல, சும்மா தான். இல்ல, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, பாதியிலே நிறுத்திட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. கங்கா, என்ன இவன் இப்படி சொல்றானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் என் மனசுல பட்டதை சொல்றேன். எதுக்கு இவ்வளவு பில்டப்? விஷயத்துக்கு வாங்க. உங்ககிட்ட இப்போ பேசிட்டு இருந்தாரு ஒரு பிசினஸ்மேன். அவர்கிட்ட நீங்க ஒரு லிமிட்ல நிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸா போயிடாதீங்க. எஸ் கங்கா, அவர் கொஞ்சம் சரியில்லாத ஆள்னு எனக்கு தோணுது. அவருடைய பார்வை, பேச்சு எல்லாத்துலயுமே தப்பு இருக்கு. நினைச்சேன் நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு நினைச்சேன். வேற எப்படி சொல்வீங்க? நீங்களும் சராசரி ஆம்பளை தானே. ஏன் தொல்காப்பியன், ஒரு பொண்ணு ஒரு ஆளோட தனியா நின்னு பேசினா அது இன்னொரு ஆளுக்கு தப்பாதான் படுமா? வேற எண்ணமே வராதா? கங்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தமும் இல்ல தொல்காப்பியன், ஒரே அர்த்தம்தான். இதுக்கு பேர் தான் ஆம்பளைத்தனம், ஆம்பளைங்க நினைப்பு. ஏன் உங்க மனசுல இவ்வளவு பொறாம? நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இப்படி? ஏன் இவ்வளவு பொசசிவா இருக்கீங்க? அது தேவையில்லை மிஸ்டர் தொல்காப்பியன். நான் ஏற்கனவே என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு ஆம்பளை என்னை பார்த்து பரிதாபப்பட்டா எனக்கு பிடிக்காதுன்னு. அதே மாதிரிதான் என் மேல பொசசிவா இருந்தாலும் பிடிக்காது. அவர் மேல உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு தப்பான எண்ணம் வரலாம்? He is a gentleman. அவர் ஒரு பிசினஸ்மேன். என்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருப்பாரு. என்கிட்ட அவர் தப்பா நடந்துக்கணும்னு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் தொட்டு பேசினதுக்கு போய் நீங்க இவ்வளவு பெரிய அர்த்தம், அதுவும் தப்பான அர்த்தம். முடிச்சிட்டீங்களா கங்கா? நான் உங்க பார்வையில சராசரியானவே இருந்துட்டு போறேன். அந்த சராசரியான் தான் சொல்றான். அந்த ஆள் உங்கள்கிட்ட அணுகுன விதம் ரொம்ப தப்பு. கங்கா, அவர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தப்ப நான் பார்த்தேன். அதனால தான் சொல்றேன். நீங்க அவரை பத்தி என்ன சொன்னீங்க? பெரிய பிசினஸ்மேன் தானே? ஒத்துக்கிறேன், அவர் பெரிய பிசினஸ்மேன் தான். அது அவரோட உடையிலையும் பேச்சிலையும் நல்லாவே தெரியுது. ஆனா பார்வையில, அணுகுமுறையில அவர் சரியில்லை கங்கா. என்ன பொறுத்தவரை அவர் ஒரு தப்பான ஆள் தான். இன்னும் சொல்ல போனா எந்த பொண்ணுக்கும் ஒரு ஆணோட தொடுகையில என்ன மாதிரி அர்த்தம் இருக்குன்னு தெரியும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, நீங்களும் ஒரு பொண்ணு தான். ஆனா நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. எப்படி? நான் பொண்ணுங்கிறதையும் அவர் தப்பான ஆளுங்கிறதையும் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நீங்க அதை விளக்க வேண்டாம். ஹலோ, சாரி கங்கா, ஐ எம் வெரி சாரி. நான் உங்களை கோபப்படுத்துறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, மன்னிச்சிருங்க. நான் ஃப்ரெண்ட்லி அட்வைஸா தான் உங்களுக்கு இதை சொன்னேன். தேவையில்லை. நீங்க இவ்வளவு நேரம் அதை பத்தி பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என் மேல எவ்வளவு பொசசிவ்னஸ் இருக்குன்னு. நீங்க அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தேர்ட் ரேட்டட் ஆள் கிடையாது. He is just jovial type, that's all. எந்த விஷயத்தையும் முதல்ல நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி விமர்சனம் பண்ணணும். முயற்சி பண்ணுங்க. வாங்க.
நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. ஆட்டோவில் சூடு காட்டுது மீட்டரு, ஆட்டோவில் சூடு காட்டுது மீட்டரு. நம்ம 2 பேருக்கு நடக்குது இந்த மேட்டரு, நம்ம 2 பேருக்கு நடக்குது இந்த மேட்டரு. நீ தாண்டி எனக்கு ஐஸ் வாட்டரு, அடி நீ தாண்டி எனக்கு ஐஸ் வாட்டரு. அடி நான் தாண்டி உனக்கு அரி பாட்டரு, அடி நான் தாண்டி உனக்கு அரி பாட்டரு. ஃபுல் பாட்டில் முக்கா போனா குவாட்டரு, ஃபுல் பாட்டில் முக்கா போனா குவாட்டரு. நான் அவளால குடிக்கிறேன்டா பீட்டரு, நான் அவளால சரகடிக்கிறேன் பீட்டரு. அவ ஓவரா பண்ணுறாடா டார்ச்சரு, அவ ஓவரா பண்ணுறாடா டார்ச்சரு. ஆனா இருந்தாலும் அவதான் எனக்கு ஸ்டார்டரு, லைஃப் ஸ்டார்டரு, ஆட்டோ ஸ்டார்டரு, அட்ராக்டரு, ஐயரு, அனர்ரு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு தெரியும் ஆர்த்தி, நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். மனசு கேட்காது, என்னை தேடி வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? நீ சொல்றது ஒரு நிமிஷம் ஆர்த்தி, 1 வருஷம் கூட கேட்பேன், ஏன் காலம் பூரா கூட கேட்பேன். என்ன சொல்லு. உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நான் இங்க வரல. என்ன என்ன சொல்ற ஆர்த்தி? உங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புத்தியா? என்ன சொல்ற நீ? ஆமா, என்ன பழக்கம் இது? தண்ணி அடிச்சிட்டு வந்து மத்தவங்க வீட்டு முன்னாடி சத்தம் போடுறது, ஆய் போயின்னு கத்துறது, அசிங்கமா பேசுறது. மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? வேண்டியவங்களுக்கும் வேண்டாதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு? தண்ணி அடிச்சுட்டா எல்லாமே மறந்துருமா? தொல்காப்பியன் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? உதவிங்கிற வார்த்தையோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆர்த்தி, நீ திரும்பி வரணும்ன்ற ஆத்திரம் உங்களுக்கு மட்டும்தான் வரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நல்ல மனசுங்களை புண்படுத்திட்டு வந்திருக்கீங்க தெரியுமா நீங்க? எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போறவங்க அவங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் அவமானத்தை மட்டும்தான் நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நீங்க முக்கியம், உங்க உணர்வுகள் முக்கியம். மத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. இப்ப கூட நீங்க செஞ்ச காரியத்துக்கான குற்ற உணர்வு உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்ல. உங்களால எனக்கு அவமானமா இருக்கு. நாகரிகம் தெரியாது உங்களை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. மனுஷன் தானா நீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கு நான் தான் காரணம்ன்றியா? பின்ன வேற யார் காரணங்கிறீங்க? நீ தான் காரணம் ஆர்த்தி. நானா? யோசிச்சு பாத்தியா? நம்ம வீட்டுல இருந்து நீ போனதுனால தான் இப்படிலாம் நடக்குது. எதுக்காக நம்ம வீட்டை விட்டு போன? உன்னை யாரா ஏதாவது சொன்னாங்களா? அப்படி யாரா ஏதாவது சொல்லியிருந்தா எங்களை சொல்ல வேண்டியதானே? மௌன பொழந்திருப்பானே. என்ன யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு போன? சில காரணங்களை மனசுல வச்சுக்கிட்டு நானே ஒதுங்கிட்டேன், அவ்வளவுதான். ஆர்த்தி, இந்த டபாங்கிறவெல்லாம் வேணாம், சொன்னா கேளு. இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். தயவு செய்து வீட்டுக்கு வா. சந்தோஷமா வச்சுக்கிறீங்களா? எப்படி? எப்படின்னா அது அப்படிதான். சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல, நான் சொன்னா செய்வேன் ஆர்த்தி. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னால் எந்த பிரச்சனையும் வராது உனக்கு, நான் கேரண்டி. ஓகேவா? என்ன சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்றீங்கல்ல? ஆமா ஆர்த்தி, பிராமிஸா. அப்படின்னா முதல்ல சுந்தரியை சந்தோஷமா வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம மன சங்கடமும் இல்லாம இருந்தீங்கன்னா என் மனசு சந்தோஷப்படும். அப்புறமா நான் வரேன். என்ன ஆர்த்தி சொதப்புற? நான் உன்னை கூப்பிட்டா அதுக்கு பதில் சொல்லாம சம்மந்தம் இல்லாம வேற ஏதாவது பேசுற. இது ஒன்றும் சம்பந்தமே இல்லாத விஷயம் இல்ல. நீங்க சுந்தரியை நல்லபடியா வச்சுக்கிறது எனக்கு முக்கியம். நீங்க நல்லபடியா சந்தோஷமா வாழறது முடிவானதுக்கு அப்புறம் நானே உங்களை தேடி நம்ம வீட்டுக்கு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன ஆர்த்தி? அது வரைக்கும் நானா நம்ம வீடு தேடி வர வரைக்கும் என்னையும் என்னை சேர்ந்தவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? ஆர்த்தி, நான் சொல்றதையும் மீறி நீங்க என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். ஐயோ, என்ன ஆர்த்தி இப்படிலாம் பேசுற? உண்மையதான் சொல்றேன். நான் சொன்னதை கேட்டு சுந்தரி கூட சந்தோஷமா வாழற வழியை பாருங்க. நான் வரேன். என்ன கங்கா, பார்ட்டி சந்திச்சு பேசிட்டீங்களா? பேசிட்டு தான் இருக்கேன் சார். பேசிட்டு தான் இருக்கீங்களா? யூ see we are running short of time. பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கா? ஓகே தானே? சார், இவ்வளவு அவசரப்படுறீங்க? எல்லா டீலும் ஒரே பேச்சுவார்த்தையில முடிஞ்சிருமா என்ன? சிலது ஒரே செட்டிங்ல முடியும், சிலது 2-3 தடவை பேசி முயற்சி பண்ணதான் ஓகே ஆகும். இந்த டீல் 2வது டைப். சரி, பார்ட்டி என்னதான் சொல்றாரு? கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டா மாதிரி தான்.
அநேகமா நாளைக்கே ஓகே சொல்லிடுவாரு. நிஜமாவா? எப்படி? அதான் கங்கா. அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் போன்ல துரத்திக்கிட்டே இருக்கேன். அவர் என்னோட பேச்சுல நிச்சயம் கன்வின்ஸ் ஆகி தான் தீரணும். இட்ஸ் ஒன்லி a matter of time. ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக். எப்படி கங்கா இவ்வளவு ஸ்மார்ட்டா ஆக்டிவா இருக்கீங்க? ஏதாவது சுறுசுறுப்பா பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. என்னுடைய ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட் கிடையாது சார். ஒரு வேலையை பார்த்து அழுத்து போனா ரிலாக்ஸ் பண்ண இன்னொரு வேலையை பார்ப்பேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். எதுக்காக இவ்வளவு கடுமையா ஒர்க் பண்றீங்க? பணம் சார். எனக்கு பணம் வேணும். நிறைய சம்பாதிக்கணும். அது ஒண்ணுதான். எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்? நீங்க ஒரு கோடீஸ்வரர் தானே? ஆமா. உங்ககிட்ட இருக்கிறத விட அதிகமா ₹1 சம்பாதிக்கணும். நீங்க ரொம்ப பிராங்கா பேசுறீங்க. சோ நானும் உங்ககிட்ட பிராங்கா ஒரு விஷயம் பேசலாமா? பேசலாமே. உங்களோட பண தேவைகள், ஆசைகளை எல்லாம் என்னால நிறைவேற்றி தர முடியும். பதிலுக்கு நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்ன? வருஷத்துல 5-6 முறை இந்தியாவுக்கு வந்துட்டு போறேன். இங்க வந்து தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வெரி லோன்லி. சோ நான் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு நீ கம்பெனி தரணும். எல்லா விதத்திலையும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நல்லாவே புரியுது. கங்கா, இந்த டீலை பத்தி நல்லா யோசி. இந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டா நாளைக்கே நீ கோடீஸ்வரி. ராஜேந்திரா, என்னக்கா வெளியில கிளம்பிட்டியா? ஆமாண்டா, சாரதா வீட்டு வரைக்கும் போய் நிச்சயத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டேன். உன் குழந்தை வீட்டுக்கா? ஆமா. அவன் ஏற்கனவே ஏட்டிக்கு கூட்டி பேசிட்டு இருப்பான். தெரியும். ஆனா நம்ம கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு தானே ஆகணும். சரி, நான் வேணா கூட வரட்டா? வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு துணையாத்தாக்கா. எப்ப இருந்தாலும் அந்த வசவு வாடத்தான் போறான். ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்க வேண்டியதானே? வேணாண்டா, வீட்டுல யாருமே இல்ல, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? அபி இருக்காளா? இல்ல, வெளியில போயிருக்கா. என்ன விஷயம்? இல்ல, நான் அபிய பார்க்கணும். செல்ல ட்ரை பண்ண கிடைக்கல, அதான் எங்கன்னு கேட்டேன். அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவளை உடனடியா பார்க்கறதும் கஷ்டம். என்ன விஷயமா பார்க்கணும் சொல்லுங்க. அது அபிக்கு நீங்க நிச்சயம் பண்றதா அப்பா கிட்ட சொல்றீங்க. அப்பதான் சொன்னாரு. ரொம்ப நாள் கழிச்சு அபி வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. அதான் அக்கா சொந்தக்காரங்களுக்கு சொல்ல கிளம்பிருச்சு. நான் ஒன்று கேட்கலாமா? என்ன? இந்த ஏற்பாடெல்லாம் அபிக்கு தெரிஞ்சா நடந்துட்டு இருக்கு. ஆமா, அபிக்கு தெரிஞ்சு அபி முழு சம்மதத்தோட தான் நடக்குது. இல்லைனா அபிகிட்ட கொஞ்சம் பேசணும். அபி எங்க? அபி வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்கா. நீங்க அவகிட்ட என்ன பேசணும்? அது கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. எந்த உரிமையில நீங்க அபிகிட்ட பேசணும்னு சொல்றீங்க? உங்களுக்கும் அபிக்குமான உறவு எப்பவோ தீர்ந்து போன விஷயம். கோர்ட்ல வச்சு நீங்களே தீர்த்துக்கிட்ட உறவு. அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக அபியை தேடி வரணும்? அபி உங்களை ஒரு மனிதாபிமானத்துல காப்பாத்திருக்கா. அத சாக்கா வச்சு நீங்க எதையும் புதுப்பிக்க நினைக்க வேண்டாம். என்ன பாக்குறீங்க தம்பி, இப்படி பேசுறேன்னா?
காலமும் சூழ்நிலையும் என்ன பேச வைக்குது. என் பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தீங்க. அதுக்கப்புறமும் நீங்க அவளை தேடி வந்தப்போ நீங்களும் அபியும் சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைச்சேன். அபிகிட்ட கூட பேசிருக்கேன். ஏன்னா நான் அப்போ அபியோட நல்லது மட்டும் இல்ல, அவளோட தம்பி தங்கச்சிங்களை எதிர்காலத்தையும் நினைச்சேன். ஏன் உங்களோட எதிர்காலத்தையும் சேர்த்து யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு என் அபியோட எதிர்காலத்தை மட்டும் யோசிக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு குறுக்க வராதீங்க. என் பொண்ணு பாவங்க, வாழ்க்கையில போராட்டத்தையும் கஷ்டத்தையும் சகிச்சு சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷமும் நல்ல வாழ்க்கையும் அமையல. முதலா அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற சந்தர்ப்பம் கூடி வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நீங்க இங்க வர்றதும் அவளை பாக்குறதும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இல்ல நான் அபியை பார்த்து ஒரே ஒரு தடவை பேசி. வேண்டாம். உங்களால அபிப்பட்ட கஷ்டத்தை நாங்க யாருமே மறக்கல. இனிமேலாவது அவன் நல்லபடியா வாழணும். இந்த கல்யாணம் நடந்தா அவன் நிம்மதியா இருப்பா. அபியோட பூர்ண சம்மதத்தோட தான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்குது. அதுக்கு சொந்தக்காரங்களை அழைக்கதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். இல்ல அது விஷயமா தான் நான் கொஞ்சம் பார்த்து பேசி. நடுவுல வந்து நீங்க அனாவசியமா குட்டையை கலப்புறதுனால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. தயவு செஞ்சு போயிடுங்க. அபி இனிமேலாவது நல்லபடியா வாழட்டும். இத பாருங்க, நான் உங்களை என்னோட முன்னாள் மருமகனா கூட நினைக்கல. புரியுதா? போங்க. Dum